ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக 10/8/2024 ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று முழுவதும் சஷ்டி, மறுநாள் அதிகாலை 3:36 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, சித்திரை நட்சத்திரம் மறுநாள் 4:37 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், மரண சித்த யோகம். மரண யோகம் இருக்கின்ற அந்த நேரத்தில் எதுவும் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க. சித்த யோகத்தில் நல்ல காரியங்கள் செய்வாங்க. ஸோ இந்த யோகம் கரணம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் சார். அது ரொம்ப டீட்டெயில்ஸ் வேண்டாம். இதிலே அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அமிர்தாதி யோகங்கள் 3: சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம். இந்த மரண யோகத்தில் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும் ராசி மேஷ ராசி. இன்னைக்கு இவங்களுடைய சந்திரனோட சஞ்சாரம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா நோய்கள் தீரும். இவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு ஏதோ டாக்டரை போய் பார்த்தாங்க அப்படின்னா கூட இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய மெடிக்கல் செக்கப்பு உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு அருமையான நல்ல நாள். அதுபோக பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய ராகுவால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அயனசயன போகும். அங்கே ராகு மாதிரியான கிரகங்கள், சர்ப கிரகங்கள் உட்காரும்போது அந்த தூக்கம்லாம் சரியாக வராது சார். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகுக்கு பரிகாரமாக நீங்கள் துர்க்கை அம்மனை வணங்கலாம், காளியை வணங்கலாம். ஏன்னா 12ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது திருமண தடை ஏற்படும். அதுக்குண்டான பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தீய சேர்க்கை சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்காமா. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக அறிமுகமானாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் அவங்கள பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நட்பு ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். பரணி நட்சத்திரக்காரங்கள் 4 பாதமும் இதில் வருது. ஆனால் என்ன, இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கவங்களே இன்றைக்கி சண்டை போட்டுறீங்களாட்டிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நெருங்கியவர்களோடு இன்றைக்கி பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களே உங்களை மாற்றிக்கிறது தான் இந்த இடத்துல நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட நெருக்கமாக பழக்கூடிய நண்பர்கள், உறவினர்களை பயிற்சிட்டு நாம் என்ன பண்ணப்போம். அதனால் அந்த மாதிரியான அமைப்பு வரும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இங்கே வருது. இதில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீண் அலைச்சல்லாம் வரும் சார். திடீர்னு ஒரு விஷயத்துக்கு போவீங்க, இது இங்கே முடிச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடலாம் போனீங்கன்னா நீங்கள் முடியாது. அதனால் வீண் அலைச்சல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கி எல்லா பலன்களும் நல்லாக, அதாவது சூப்பராக ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்குது. 5ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காரிய தடை கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது மன சஞ்சலங்களை கொடுக்கும். லெஃப்டாக ரைட்டாக நேராக போகிறதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களை கொடுக்கும். அதுமாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் நம்மளுடைய பூர்வீக இடம் நமக்கு உரிமையான இடம் அப்படின்போது அதில் ஒரு அதிகாரம் நமக்கு வந்துடுது. அது நமக்கே சேரணும் அப்படிங்கிற பேராசையும் வரும். அப்போ கூட பிறந்தவங்களாம் என்ன ஆகும். அதனால் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், சமமாக பங்கு பிரிக்கணும் அப்படிங்கிற பேசி தீர்வு காண வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களுக்கு உஷ்ணத்தால் தொல்லை, அதாவது பாடி ஹீட்டாகும். அந்த உடம்பு சூட்டுனால என்ன ஆகும்னா கட்டி வர்றது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கி வரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு தான் அமோகமான நல்ல பலன், சரியான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். நினைக்காது எல்லாமே நல்லா நடக்க போகிறது, எல்லாம் வெற்றி. எந்த ஒரு புது வேலைக்கு போனீங்கன்னாலும் அங்கேயே ஒரு நல்ல சக்ஸஸ், எல்லாம் வெற்றிகரமாக ரொம்ப உங்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அருமையான நாள் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. மிருகச நட்சத்திரம் 1, 2 பாத அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரியங்கள் அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. எந்த ஒரு வேலை எடுத்திங்கனாலும் மெதுவாக தான் முடியும். உங்கள் ஃபாஸ்ட்டுக்கு அது நிச்சயமாக வராது. ஏன்னா இன்றைக்கி காரியத்தடை நல்ல சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவே பண்ணுங்கள், அவசரமே இல்லை. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நல்ல நாள்.
அடுத்ததாக பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அர்த்தாஷ்டம சந்திரன், 4ல் சந்திரன். எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா 8 சந்திராஷ்டமம், 4ன்னா அர்த்தாஷ்டமம். அதில் பாதியாவது இருக்கும். இப்போ என்னாகும்னா செய்யும் தொழில், வேலை இதில் வந்து சின்னதாக ஒரு அலுப்பு தட்டும். சும்மா ஒரே ரொட்டேஷனாக இப்போ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு இருக்கும். வீட்டில் இருக்கவங்களே நம்ப மாட்டீங்க. வெளியில் போகிறதா இருந்தால் கூட நல்ல தடவை பூட்டி இழுத்து பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு தேவையில்லாத அவநம்பிக்கை வர வேண்டிய ஒரு சாதாரண நாள் இன்றைக்கி. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3-4 பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் இன்றைக்கி லேட்டாக தான் வரும். தாமதமாக தான் கிடைக்கும். நீங்கள் போய் நின்றீங்கன்னா வந்து பஸ்ஸு கூட லேட்டாக தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நாள். திருவாதிரை நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெண்களுடன் அனாவசிய பேச்சை குறைக்கிறது நல்லது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உடன் வேலை செய்யக்கூடிய சகோதரிகள், பணிபுரியும் அந்த சகோதரிகள்கிட்ட கூட நீங்கள் தேவையில்லாத ஒரு பேச்சை வந்து பேசுனீங்கன்னா அதனால் பல பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுது. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம், முன்கோபம் வரக்கூடியவர். அதனால் இன்றைக்கி அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதம் உள்ளவங்க தான் ரொம்ப அருமையான நல்ல நாளாக இருக்குது. காரிய சாதனை செய்வீங்க. யாராலையும் முடிக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு வேலை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமான ஒரு கலை நிகழ்ச்சி ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல பலனை கொடுக்க போகுது. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 3ல் இருக்கும்போது நல்ல சிந்தனைகள் வரும், தைரியம் வரும், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு நல்ல சக்தி, உன்னதமான அமைப்பு இன்றைக்கி இருக்குது. ஆனால் இவர்களுக்கு வந்து அடிப்படையிலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து அஷ்டம சனி. அஷ்டம சனினா இவருடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியாக பலமாக உட்காந்துருக்கிறார். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யலாம். ஒரு சிலருக்கு வந்து திருமண முயற்சிகள் கூட நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம். அஷ்டம சனியில் இருக்கும்போது திருமணம் செய்கிறது அவ்வளோ நல்லது சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய தசாபுக்தி நல்லா இருக்குது, பெண் வீட்டாருக்கு அந்த பக்கம், இவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்குலாம் அந்த பக்கம் இப்போது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் தசாபுக்திகள் நல்லா இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து வைக்கலாம். மொத்தத்தில் வந்து இவங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றி இருக்குது. எந்த ஒரு காரியத்துக்கு போனாங்களாலும், ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். பூச நட்சத்திரம் 4 பாதத்தையும் சேர்ந்தவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்ல ஆலோசனைகள் இன்றைக்கி வந்து சேரும். யார் கொடுப்பாங்கன்னு தெரியாது. பார்ட்னராக இருக்கலாம், கூட படித்த நண்பராக இருக்கலாம், நம்ம கூட பெரிய சீனியர்ஸாக இருக்கலாம். யாரோ உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்திகளை தரப்போகிறாங்க. ஆயிலை நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல நாள். இசை நிகழ்ச்சி, மாதிரி கேளிக்கை இதிலெல்லாம் கலந்துப்பீங்க. நல்ல சாப்பாடு, இனிமையான ஒரு அனுபவம் எல்லாமே நல்லா இருக்குது. மகான்கள் தரிசனம் கூட இன்றைக்கி உண்டு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியாக இருந்தாலும் நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ல் இருக்குது. 2ல் இருக்க சந்திரன் வந்து வாக்கு, தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமே சார் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 7ஆம் இடத்துல வந்து சந்திரன், 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது வந்து குடும்ப சனின்னு சொல்லுவோம், அல்லது கண்டக சனின்னு சொல்லுவோம். அதனால் என்ன ஆகும் சார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சந்தேகங்கள் வரலாம். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, எதுக்காக பழசெல்லாம் கிளறி பண்ணிக்கிட்டு இந்த கோழி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், விட்டுருவோம். அப்படி மன்னிப்போம் மறப்போம்ன்ற மாதிரி போயிடணும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் செலவு வரலாம். அதனால் சிக்கனமாக இருக்கிறது உங்களுடைய பர்ஸுக்கு நல்லது. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் மனஸ்தாபம் வரலாம். வீண் மனஸ்தாபம்னா வந்து தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு உதவி கேட்குறது, அந்த உதவியை அவர் செய்யலைன்னொடனே அத்தியாயம் புத்தி இப்படிதாங்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு மனஸ்தாபத்தை இன்றைக்கி தரலாம். அதனால் அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு வேலைக்காக போகிறீங்க, அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், போய் பார்க்கலாம். அப்படி பார்க்குறது வீண் அலைச்சலை தரும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் மதியுகத்தோடு செயல்பட்டு புத்திசாலித்தனமாக பழைக்க வேண்டிய ஒரு நல்ல நாள்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு வந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம். இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து அடுத்தவர்களுக்கு உதவுவதில் வல்லவர்கள். எல்லாரும் ஏணி மாதிரி ஏற்றி விட்டு இந்த ஏணி அங்கேயே இருக்க மாதிரி இவர்கள் அதே இடத்துல இருப்பாங்க. ஆனால் ஒரு உதவி அப்படின்னு இந்த கன்னி ராசிக்காரர்களை கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்காம இவங்க ஓய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்களுடைய ராசியிலேயே இன்றைக்கி சந்திரன் இருக்குது. சந்திரன் ராசியில் இருந்தால் நல்ல சாப்பாடு, தூக்கம் எல்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா முக்கியமான எந்த முடிவுகளையும் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. ஏன்னா ராசியிலே சந்திரன் இருக்கும்போது குழப்பிடும். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்களை ராசியிலே கேது வேறு இருக்குது. கேது இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது அரிப்பு, படைய சொரியது மாதிரியான ஸ்கின் டிசீஸ் வரலாம். இந்த ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திருமண தடை தாமதம் ஏற்படும். அதனால தான் இதை நாங்கள் வந்து ராசியில் கேது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து சர்பதோஷ அமைப்புன்னு சொல்கிறோம். இது வந்து திருமண முயற்சிகளுக்கு வந்து கொஞ்சம் தடங்கல் பண்ணும். இந்த 1.5 வருஷத்துக்குன்னு இல்லை, சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இது நிரந்தரமாகவே இருக்கும். அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம வருங்காலத்தில் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களுக்கு வந்து தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் இருக்குது. புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் இந்த மாதிரி டப்பிங், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இந்த சண்டை பயிற்சி, இந்த மாதிரியான லைனில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வீண் சிரமங்கள் இருக்கலாம். தேவையில்லாத முயற்சிகள்லாம் எடுத்து அதனால் கொஞ்சம் தடங்கல்கள் வரலாம். இருந்தாலும் மனச்சோர்வுகளை அகற்றிவிட்டு முன்னேற்றம் காண வேண்டிய முக்கியமான நாளாக கன்னி ராசிக்கு இன்றைக்கி அமைகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி துலா ராசி. இதில் துலா ராசிக்கு வந்து சிம்பல் பார்த்திங்கன்னா தராசு. அதனால் இவங்க வந்து எந்த பக்கமும் சாய மாட்டாங்க, சமமாக இருப்பாங்க. நியாயம் தீர்ப்பு வந்து சொல்லக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் துலா ராசியில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 12இல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் நஷ்டம் வரும், தன நஷ்டம், காரியங்கள்லாம் வந்து சரியாக முடியாது, இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஆனாலும் அவரவர்கள் சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் இருக்கும். இந்த ராசி பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 100க்கு 25% தான் நடக்கும். மீதி 75% அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் நடக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களை கொண்டவர்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் பொருட்கள் நீ காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சித்தர்கள் தரிசனம், ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன தெரியல, கோவில் போகிறது, பக்தி சித்தியாக மாறிடும், பக்தி பழமாயிடுவாங்க இவங்க. விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள், 1, 2, 3 பாதங்களும் இதில் தான் வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நண்பர்கள், உறவினர்கள் வருகையில் இவங்க வீட்டில் இருக்கும். விருந்து உபசாரங்களை கலந்துப்பாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்குது. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தன லாபம் அதிகமாக இருக்க போகிறது. செய்தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருந்தா கூட அந்த அன்பர்கள் கூட இன்றைக்கி நல்ல அதிகமான லாபத்தை பார்ப்பார்கள். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் முன்கோபம் உள்ளவர்கள், கொஞ்சம் கோபக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர்களுடைய நேச்சர், அதாவது குணமே அப்படி தான். எப்படின்னா இருக்குன்னா இருக்குன்னுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னுவாங்க. பொய் பேசாதவர்கள், நேர்மையானவர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசு வழி எல்லா வேலைகளும் இன்றைக்கி சுலபமாக முடியும். அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு செய்தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி சிறப்பாக உங்களுடைய பழைய ஸ்டாக்கெல்லாம் விற்று தீர்த்துரும். நல்ல அருமையான லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய புது புது யுத்திகளால் லாபம் மேலே மேலே வரத்துக்குண்டான நல்ல வழிவகைகள் இன்றைக்கி இருக்குது. கேட்ட நட்சத்திரம் 4 பாதங்களும் சேர்ந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நல்ல நாள், இனிமையான நாள், நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிற நாள். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 10ல் இருக்குது. சந்திரன் 10ல் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அதாவது புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம்,
அந்த வேலையில் இன்னும் நல்ல அதிகமான சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த வேலையை விட நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், விஷய ஞானம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கவங்களே தன்னுடைய கமாண்டிங் வாய்ஸால் இன்றைக்கி ஜெயிப்பாங்க. அந்த வேலை வாங்கக்கூடிய அந்த சூப்பர்விஷன் ரொம்ப அருமையாக நல்லா நடக்கும். தனுசு ராசியில் வந்து இன்றைக்கி ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, இவங்க 7.5 சனி முடிஞ்சிருச்சு, நல்ல வசந்த காலம்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இவருடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அதனால் என்ன பண்ணணும், தேவையில்லாத நோய் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து தொழில் ரீதியான அலைச்சல் இருக்கும். தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நம்ம 4 பேரவை பார்க்கணும், அதை வந்து முயற்சிகள் எடுக்கணுங்கிற ஒரு உன்னதமான, ஆனால் அது கொஞ்சம் அலைச்சலில் தான் போய் முடியும். புராண நட்சத்திரக்காரர்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தலை முடி கொண்டு போகிறது, தலை வந்து ஒழுக்கியாகிறது, அடுத்தது வந்து தலையில் உள்ளே வலிக்கிறது, தலை வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பணம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். என்ன சார் அப்படின்னா, செய்தொழில் வியாபாரத்தில் பணம் தேவைப்படும், சமயத்தில் கிடைக்காது. அதுக்காக இன்றைக்கி நீங்கள் அலைய வேண்டிய நாளாக இருக்கும். ஆக மொத்தம் தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் நாளாக இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்றைக்கி வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். இந்த 7, 5, 9 இது மாதிரி இடங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுக்கும். 9 அப்படிங்கிறது வந்து பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல பேர், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள், இதெல்லாம் அவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுடைய பேர் வந்து மேலிடத்தில், அதாவது நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் மேல் அதிகாரிகள் இடத்துல சிபாரிசு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது. திருமண முயற்சியாக இருக்கலாம், அல்லது வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பேசி நல்ல செய்திகளாக அதை மாற்றக்கூடிய நல்ல ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அமோகமான நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்லலாம். எந்த ஒரு வேலையை இன்றைக்கி ஆரம்பித்தாங்கனாலும் நல்ல முறையில் அதை செயல்படுத்த முடியும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் சிரமங்கள் இருக்கலாம். வீண் சிரமம்னா என்ன சார், தேவையில்லாத ஒரு முடியாது அப்படின்னு நினைக்கிற நிகழ்ச்சி கூட நான் முடிச்சிடுவேன், முயற்சி திருவினையாக்கம் நல்லா வந்துடும் அப்படிலாம் நீங்கள் வீணாக வசனம் பேசிக்கலாம். இன்றைக்கி எதாவது பண்ணிங்க அப்படின்னா அது கொண்டு போய் உங்களை வந்து சுத்தலில் தான் விட்டுரும். அதனால் அதுக்கு வந்து முயற்சிகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பலன்களுடைய இதுவாக இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. என்ன சார் எத்தனை நாள் தான் சார் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு ராசியில் சந்திரன் வந்து 2லேருந்து 2.5 சில சமயம் 3 நாள் கூட இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து கடந்த 2 நாளாகவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சந்திராஷ்டமம்னா என்ன சார் ஆகும்? ஒன்றும் ஆகிடாது சார், மறதி வரும். எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துடுவீங்க. சாவியை வச்சு தேடுவீங்க, உங்களுடைய வண்டி எங்கே வச்சுருந்தது நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த மாதிரியான மறதிகள் வரும். ஜென்ரலாக அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய நஷ்டங்கள் எதுவும் வராது. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ராசியிலே சந்திரன், 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, இப்படி மற்ற கிரக அமைப்புகள் கூட ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது. ஆனாலும் தெய்வ அனுகூலம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையிறது. அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கு வந்து மன சஞ்சலங்கள் இருக்கும். தேவையில்லாத குழப்பம், நீங்களே குழப்பிக்கிறீங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனாலும் அது எப்படி நடக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே வந்து மன சஞ்சலத்தில் மாட்டுறீங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் 4 பாதமும் இதில் வருது. இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கலாம். அதனால் வந்து ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது இன்றைய தினத்தில் நல்ல தீர்வாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு தலை அல்லது வயிறு, ஹிருதயம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால தான் சொல்கிறேன், ஃபுல் மெடிக்கல் செக்கப் ஃபுல்லாகவே போய் செக்கப் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களை 3 நட்சத்திரங்களுக்கும் 3 விதமான பலன்கள். அப்போது கும்பராசிக்கு இதான் நடக்கும் அப்படின்னு ஒரு 4 வரையில் சொல்லிவிட்டு அது வந்து அதனால தான் வந்து இளைய தலைமுறையில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த தினப்பலன் சொல்கிறதுலாம் ஒன்றும் சிறப்பானதாக இல்லை.
அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதை எங்கே மாற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி நட்சத்திரங்களுக்கு தனித்தனி பலன். அப்போ எல்லாமே கும்பராசி சேர்ந்தானே கிடையாது. அந்த நட்சத்திர பலன் தான் அவங்களுக்கு நடக்கும். அதனால் பொறுமையுடன் சாதிக்க வேண்டிய உன்னதமான நாள் இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 7இல் வரும்பொழுது திருமண முயற்சிகள் கைகூடும். பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பையன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பேசி உட்காந்து நல்லா முடிவெடுக்க வேண்டிய உன்னதமான மகத்தான வாழ்வில் திருப்புமை ஏற்படுத்தக்கூடிய நாள். 7ஆம் இடம்ங்கிறது வந்து லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. பிஸ்னஸில் ஒரு ஆளை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், முடிஞ்சால் அவருடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கலாம். உங்கள் தொழிலில் சேரக்கூடிய பார்ட்னருடைய ஜாதகமும் உங்கள் ஜாதகமும் ஒத்துப்போனால் தான் பார்ட்னரும் உங்களோட சேர்ந்து வேலை செய்வார். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு உண்மை சுற்றி வந்துட்டு கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருப்பார். நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து மேலதிகாரிகள் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஏதோ நல்ல சாதனைகள் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது, கூப்பிட்டு தட்டி கொடுத்தேன், நல்லா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான பாராட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் இதிலே தான் வருது. இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி சுப செய்திகள் வந்து சேரும். புத்திரபாகியம் இல்லை, தள்ளி போகுது, திருமணமாகி ஒரு 5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரலாம். திருமணம் பற்றி நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அருமையான நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து காலையில் ஏஞ்சதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான நல்ல நாள். மீனராசிக்காரர்கள் தெய்வ அனுகூலத்தை தேட வேண்டிய முக்கியமான நாளாக இதை சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் இதில் பிறந்த பெண்ணிற்கு பொருந்தாத ஆணின் நட்சத்திரங்களை சொல்கிறேன். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் 1-2 பாதம் வரும், மிதுன ராசியில் 3-4 பாதங்கள் வரும், 2ஆக வரும், பிரிஞ்சிருக்கும் பின்ன நட்சத்திரம். அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு தனித்தனி குருவாக தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து வராது, ஆண் நட்சத்திரம் ஒத்து போகாது. அதுக்கப்புறம் மகம், பூரம், சித்திரை, உத்திராடம், அவிட்டம் இந்த 6 நட்சத்திரமும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அவங்களுக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் இருக்காது. யோனிங்கிறது வந்து குழந்தை பாக்கியம், ரஜ்ஜுங்கிறது வந்து தாலி பாக்கியம், திருமங்கல்ய பாக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியம் ரெண்டும் இல்லைன்னா திருமணம் வந்து செய்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியும், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர ராசியும் ஆகாது. ஏன்னா இந்த ராசி வந்து ரெண்டுமே வந்து சந்திராஷ்டம ராசியாக வரும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு தனுசு ராசியும், மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு மகர ராசியும் சேர்க்கக்கூடாது. இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். திருமண தகவல் பற்றிய முக்கிய குறிப்புகளையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.